தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இந்த மாதம் 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அந்த சட்டமூலம் எதை பற்றியதென்றால் சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை அரசுடைமை ஆக்குகின்ற சட்டமூலம். எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நீண்ட காலமாக தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கிறார் என கிடைத்த தகவலை அடுத்து அந்த ஹோட்டல் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த தேடுதலின் போது இஷாரா செவ்வந்தி கிடைத்தாரா இல்லையா என்பதை செய்திகளில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் குற்ற செயலில் ஈடுபட்ட 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் சம்பந்தமான விசாரணைகள் நேற்று இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வழக்கு விசாரணைகளினுடைய முடிவுகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஒட்டுமொத்த தமிழர்களையும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கும் ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தை, அந்த குழந்தை பற்றிய செய்திகளையும் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் 2 முக்கியமான கேலி சித்திரங்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த சட்டமூலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாட்டில் சட்டவிரோதமான முறையில் திருட்டுத்தனமாக அல்லது முறைகேடாக சொத்துக்கள் சேர்த்தவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அரசுடைமை ஆக்குகின்ற சட்டமூலம் என்று சொல்லப்படுகின்றது. இது நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்க போகின்றது. இந்த சட்டமூலம் மிக மிக முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு, கடந்த காலங்களில் அரசியலில் ஈடுபட்டு ஆட்சியில் இருந்த அனைவருக்குமே கிட்டத்தட்ட இது ஒரு தலைவலியாக இருக்க போகிறது. இந்த புதிய சட்டமூலம் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு விடப்படும் என நினைக்கின்றேன். எனவே அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் பின்னர் சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள், திருட்டுத்தனமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டமூலத்தில் வேறு என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, இந்த சட்டமூலம் எப்படி சட்டமாக்கப்பட போகின்றது, எப்படி அது அமுல்படுத்தப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீண்ட காலமாக தேடப்பட்டு வருகின்ற இஷாரா செவ்வந்தி அனுராதபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஹோட்டலில் பதுங்கியிருக்கிறார் என குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரைந்து சென்று சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்ப அந்த ஹோட்டலை சுற்றி வளைத்து இஷாரா செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக கூறப்பட்ட அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு பெண் ஒரு ஆள் இருக்கிறா. பார்க்கறதுக்கு அச்சு அசல் இஷாரா செவ்வந்தி போலவே இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்டத்தட்ட அதே வயசுல அங்க இருக்கிறத போலீசார் கண்டுபிடிக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா அவ இஷாரா செவ்வந்தி இல்லை. இருந்த போதிலும் கூட அந்த கிணறு வெட்ட போய்க்குள்ள பூதம் கிளம்பின மாதிரி அங்க இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். அதென்ன பிரச்சனை என்று பார்த்தா, இஷாரா செவ்வந்தி போலவே இருக்கக்கூடிய அந்த பெண் போதைப் பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணாம். ஏற்கனவே இஷாரா செவ்வந்தியும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்று சொல்லி விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருந்தது. எனவே அவரை போலவே இருக்கக்கூடிய இந்த பெண்ணும் போதைப் பொருள் வைத்திருந்தார், போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர் என சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட முன்னாள் ராணுவ மேஜர் ஒரு ஆளும் தங்கி இருந்திருக்கிறார். அவருக்கு 53 வயது, இந்த பெண்ணுக்கு 33 வயது. அவர்கள் 2 பேருமே சேர்ந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கணும். அதன் நிமித்தமாகத்தான் அந்த ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் 2 ஆடம்பர கார்கள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டதாம். எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றி வளைத்து யாரையோ தேடி போன இடத்துல இப்ப புதிதாக 2 குற்றவாளிகள் சிக்கியிருக்கிறார்கள். அதுல ஒருவர் முன்னாள் ராணுவ மேஜர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய பேரும் செவ்வந்தி தானாம். நுவரெலியா நகரில் நேற்று 1ஆம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி நேற்றிலிருந்து வசந்த கால கொண்டாட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. மிகவும் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கிறது. இது 1 மாதம் தொடர்ந்து நடைபெறுமாம். இந்த வசந்த கால கொண்டாட்டம் பல்வேறு விதமான போட்டிகள், வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் என்று சொல்லி பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற, சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இந்த 1 மாதம் முழுவதுமே நுவரெலியா மண்ணில் நடைபெறும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
குற்றச் செயலில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான செய்திகளை நேற்றைய காணொளியில் விரிவாக தந்திருந்தோம். அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சயின்ஸ் ஃபேக்கல்டியில் கல்வி பயில்கின்ற 4 மாணவர்கள், சிரேஷ்ட மாணவர்கள், புதிதாக வந்த ஒரு மாணவனுக்கு காதில் ஹெல்மெட்டால் அடித்து அந்த மாணவனுக்கு காது கேட்காமல் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே இந்த கொடூரமான சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக நேற்றைய காணொளியில் விளங்கப்படுத்தியிருந்தாங்க. இப்போ உடனடியாகவே பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாகவே அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கொடூரமான சம்பவம் நடந்தது பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியில் என்றபடியாலையும், அதோட பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தந்தையார் போலீஸ்ல முறைப்பாடு செய்ததன் காரணமாகவும் இது போலீஸ் விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்படும் எனவும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்படும் எனவும் சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தானே. அப்போ வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த கட்சிகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தவை. அவ்வாறு வழக்கு தொடுத்திருந்த கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, மற்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதே போல் சில சுயேட்சை குழுக்கள் எல்லாமே சேர்ந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தவை. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3 நீதிபதிகள் அடங்கின ஒரு குழுவினர் முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப இதுல பிரதிவாதிகளாக எதிர்த்தரப்பாக யாரை சுட்டி காட்டப்பட்டது என்று சொன்னா ஒன்று தேர்தல் திணைக்களம், மற்றது சட்டமா அதிபர் திணைக்களம். இந்த 2 தரப்பும் தான் பிரதிவாதிகளாக சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அப்ப சட்டமா அதிபர் சார்பாக ஒரு சொலிசிட்டர் கலந்து கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, விசாரணைகள் ஏதும் இல்லாமலே இந்த மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கிறார். சட்டமா அதிபர் சார்பாக கலந்து கொண்ட அந்த சொலிசிட்டர் ஆரண்டு சொன்னா பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா அவர்தான் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக கலந்து கொண்டு நீதிபதிகளிடம் ஒரு கோரிக்கை முன்வைச்சவர் என்னென்று சொன்னா, இந்த மனுக்கள் எல்லாமே விசாரணைகள் ஏதுமின்றி தள்ளுபடி செய்யணும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னா தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களை ரிட் மனு என்று சொல்றது. இதை விசாரிக்கிற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு கிடையாது, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதற்குரிய அதிகாரம் இருக்கு என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக சுட்டிக்காட்டப்பட்டது. இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 3 மனுக்களை சட்டமா அதிபர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த 3 வேட்பு மனுக்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் தேர்தலில் போட்டி போடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 ரிட் மனுக்கள் இருக்குது. இந்த 37 ரிட் மனுக்கள் சார்பான விசாரணைகள் நாளை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் சாவச்சேரியைச் சேர்ந்த ஒரு 2.5 வயசு பிள்ளை உலகத் தமிழர்கள் அனைவரையும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கிறது தன்னுடைய திறமையால. என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த 2.5 வயசு பிள்ளை நீங்கள் ஒரு தமிழ் சொல்லொண்ட சொல்லும்போது உடனடியாக அதற்குரிய ஆங்கில சொல்லுது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சொற்களுக்கு ஆங்கில சொற்களை பாடமாக்கி அந்த 2.5 வயசுல மளமளண்டு ஒப்புவிக்குது அந்த 2.5 வயசு குழந்தை. யாழ்ப்பாணம் சாவச்சேரியைச் சேர்ந்த இந்த 2.5 வயசு பொம்பளை பிள்ளையினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெயகரன் தர்ஷ்விகா. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இந்த பிள்ளையினுடைய அம்மா அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு சில சொற்களை சொல்லி காட்டுறா. உடனடியாகவே வேகமாக அந்தந்த தமிழ் சொற்களுக்குரிய ஆங்கில சொற்களை அந்த பிள்ளை சொல்லுது. அதுல அந்த ஒரு சில பூக்கள், அந்த பூக்களோட பேரை நாங்களே மறந்துட்டோம். வெளிநாட்டுக்கு நிறைய சொற்களை மறந்துட்டோம். என்ன பூக்களே தெரியல. அந்த பூக்கள் எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்ல 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 அந்த பிள்ளை மலமலண்டு அதுக்குரிய ஆங்கில சொற்களை சொல்லுது. தும்புத்தடி, பற்பொடி, டூத்பேஸ்ட், வெளிராதப்பூ, வெளிராதவப்பூ, நீலமணி, மயில் கொண்டை, சாமந்தி, அதே மாதிரி சதுரம், முக்கோணம், செவ்வகம், இந்த மாதிரியான உருவங்கள், கலருகள், இலக்கங்கள் என்று சொல்லி எல்லா விதமான சொற்களையும் சொல்ல உடனே அதுக்குரிய ஆங்கில சொற்களை அந்த 2.5 வயசு பிள்ளை சொன்னது உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தி இருக்கிறது. எனவே இந்த பிள்ளை ஜெயகரன் தர்ஷ்விகாவினுடைய இந்த சாதனை நிச்சயமாக கின்னஸில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த அபூர்வமான இந்த குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி. இன்று மொத்தமாக 2 கேலி சித்திரங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது கேலி சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறைக்குள்ளே இருக்கிறார். சிறை கம்பிக்கு பின்னால் இருக்கிறார். இருந்து கொண்டு என்ன கேட்கிறார் என்று சொன்னால், மெத்தை ஒன்று வேணுமாம் தனக்கு, அதே போல் வீட்டு சாப்பாடு வேணுமாம் என்று சொல்லி, அவருக்குரிய வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இப்போ வீட்டு சாப்பாடு தான் போய்கொண்டிருக்குது. இப்போ அவருக்கு ஒரு மெத்தை ஒன்று வேணுமாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கால இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது, வேற என்று சொல்லி கேட்குது. இந்த வேற என்றது என்ன அர்த்தத்தில் என்று தெரியல. ஒன்றில் வேற என்ன சார் வேணும், வேற என்னென்ன வேணும் என்று சொல்லி பணிவா கேட்குதா, அல்லது வேற என்று சொல்லி கொஞ்சம் திமிரா கேட்குதோ தெரியல. எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இப்போ சிறைக்குள்ளே இருந்தோண்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கட்டில் வேணும், மெத்த வேணும், வீட்டு சாப்பாடு வேணும் என்று சொல்லி. அது ஒரு கேலி சித்திரம். அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா 2 ஊஞ்சலை பிடிச்சு ஆட்டுறார். அந்த 2 ஊஞ்சலையும் இருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஊஞ்சல் இருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பக்கத்து ஊஞ்சல் இருக்கிறது அதானி குழுமத்தினுடைய தலைவர் அதானி. எனவே 2 பேரையும் ஊஞ்சல் இருத்தி போட்டு இப்போ ஆட்டுறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. மிகவும் ஆழமான அர்த்தங்களை கொண்ட இந்த கேலி சித்திரங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.